8 மணி நேரத்துக்கு மேலே உழைக்கக்கூடாது. அது வந்து தப்பு. கட்டுப்பாடு இல்லைன்னு அர்த்தம். உணவில் எப்படி கட்டுப்பாடு இருக்குல்ல, இதை சாப்பிட்ணும், இதை சாப்பிடக்கூடாது, மது இருந்தக்கூடாது அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். சிகரெட் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம்ல, அது மேலே அதுபோல் தான் 8 மணி நேரத்துக்கு மேலே உழைக்காதீங்க. சிகரெட் பிடிச்சா, மது இருந்துன்னா உங்கள் உடம்பு கேடு, அப்படி தானே, நோய் வந்துடும் தானே. அதுபோல் 8 மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் தொழிலில் உழைச்சிங்கன்னா அதுவும் நோய்களை தரும், உடலில் ஆரோக்கியம் இல்லாமல் போயிடும். அளவுக்கு அதிகமாச்சா அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்கிறாங்களே, அளவுக்கு அதிகமானா எல்லாமே நஞ்சு அப்படி. அதுபோல் அளவோடு வேலை பார்த்தா தான், அளவான நேரம் 8 மணி நேரம் வேலை பார்த்தா தான் அது உங்களுக்கு நன்மையை தரும். அதுக்கு மேலே பணத்தின் மேலே ஆசைப்பட்டுட்டு, அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட்டு நீங்கள் அளவுக்கு அதிகமான நேரம் உழைச்சிங்கன்னு வச்சுக்கிங்க, தொழிலில் உழைச்சிங்கன்னு வச்சுங்க, பணத்தை தேடி அலைகிறீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு நோய்களை தந்துவிடும், மனதில் நிம்மதி இல்லாமல் செய்துவிடும். ஏன்னா நமக்கு வந்து 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் இந்த குடும்பம், உறவுகள், பொழுதுபோக்கு, அப்புறம் 8 மணி நேரம் தூக்கம். 3 8 24 மணி நேரத்தை 3ஆக பிரித்து 8 மணி நேரம் வேலை செய்யணும். இன்னும் 6 மணி நேரம் வேலை செஞ்சால் கூட ரொம்ப நல்லது. அப்போ சரி, 8 மணி நேரம் வேலை நேரம், 8 மணி நேரம் நீ குடும்பத்தோட, உறவுகளோட, நண்பர்களோட ஜாலியாக ஆடுறது, பாடுறது, விளையாடுறது, உட்காந்து பேசுகிறது, இதற்காக ஒரு 8 மணி நேரம் செலவழிக்கிறோம். 8 மணி நேரம் தொழிலுக்காக செலவழிக்கிறோம். 8 மணி நேரம் தூங்குகிறோம். 3 24 இந்த மாதிரி தான் வாழணும். நீ அளவுக்கு அதிகமான நேரம் 10 மணி நேரம் வேலை செய்யும்போது என்னாகும் அப்படின்னா, நீ வந்து நண்பர்களோடு, குடும்பத்தோடு நேரம் செலவிடுகிற அந்த பொழுதுபோக்கு, ஆடுறது, விளையாடுறது, இதோட நேரம் குறையும். 6 மணி நேரம் ஆகுது. அதாவது 12 மணி நேரம் நீ வந்து பணத்தை சம்பாதிப்பதற்காக வேலை செய்யும்போது, அப்போ வந்து அது எங்கே கை வைக்கும் அப்படின்னா, நீ மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக, குடும்பத்தோடு நேரம் செலவழிப்பதற்காக 8 மணி நேரம் ஒதுக்கிப்பதில்ல, அங்கேருந்து ஒரு 4 மணி நேரத்தை கடன் வாங்கி தான் நீங்கள் வந்து தொழில் செய்வதற்காக 12 மணி நேரம் வேலை செய்கிறீங்க. சிலர் பார்த்தா 16 மணி நேரம், காலையில் எந்திரிச்சிலேருந்து தூங்குற வரைக்கும் 16 மணி நேரம், 18 மணி நேரம் தொழில் செய்வாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, 8 மணி நேரம் தான் தொழில் செய்வதற்காக அனுமதிக்கப்பட்டது. அப்போ மீதம் உள்ள நேரத்தை அவங்க எங்கேருந்து வாங்குறாங்க? போயிட்டு அங்கே இந்த குடும்பத்துக்காக நம்ம ஒதுக்கி வச்சுருப்போம்ல, குடும்பத்துக்காக, உறவுக்காக நேரம் செலவழி, நண்பர்களுக்காக நேரம் செலவழிப்பது, ஆடுவதற்காக, பாடுவதற்காக, விளையாடுவதற்காக ஒரு 8 மணி நேரம் ஒதுக்கி வச்சுருப்போம்ல, அங்கே கடன் வாங்கி அதெல்லாம் தேவையில்லை. குடும்பத்தோட நேரம் செலவழிக்க வேண்டிய தேவையில்லை, விளையாட வேண்டிய தேவையில்லை, ஆட வேண்டிய தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை, பொழுதுபோக்கே தேவையில்லை. அது அந்த நேரத்தை எல்லாத்தையும் எடுத்து தொழில் செய்வோம். 18 மணி நேரம், 16 மணி நேரம் தொழில் செய்வதற்காக செலவழித்து, அப்போ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம மகிழ்ச்சியாக ஒரு மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடுது. நீ பணத்தை தேடுவதற்காகவே 16 மணி நேரம் செலவழிக்கிற, 18 மணி நேரம் செலவழிக்கும் போது என்ன ஆகுது, நீ குடும்பத்தோட ஒரு நிம்மதியாக இருக்கிறது, நண்பர்களோடு பழகுவது, விளையாடுவது, அந்த மாதிரியான பொழுதுபோக்கு, இந்த மாதிரியும் உன் வாழ்க்கையில் இல்லாமல் போயிடுது. அதுவே வந்து என்ன ஆகுது, அதுவே வந்து உடம்பில் ஆரோக்கியம் இல்லாமல் நோய் வந்துடுதா, மகிழ்ச்சி இல்லாமல் போதா. அதனால் ஒரு ஃபோன் வருது. அதனால் அதுவே வந்து அப்படி தான் வந்து நம்ம நோய் வந்து, அதனால் அளவுக்கு மீறிடுச்சுன்னா அப்போ தூக்கமும் குறைஞ்சி போயிடும். 4 மணி நேரம் ஆயிடும். நீ அளவுக்கு அதிகமாக தொழில் பண்ணும்போது தூக்கமும் குறைஞ்சி போயிடும், மன அழுத்தம் வந்துடும், சந்தோஷமே இருக்காது, நிம்மதியாக இருக்காது, ஜாலியாக இருக்காது, என்னடா வாழ்க்கை இயந்திரத்தனமாக மாறிடும். அதனால் அளவுக்கு அதிகமாக நீங்கள் தொழில் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் உணர முடியும், நிம்மதி இல்லை. 8 மணி நேரத்துக்கு மேலே தொழில் செய்யாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மனசில் அமைதி இருக்காது, நோய்கள் வந்துவிடும். நோய்கள் இருந்தாலும் அது தீவிரமாகும். உங்கள் உடம்புல நோய் இருக்கா, கண்டிப்பாக நீங்கள்லாம் 8 மணி நேரத்துக்கு மேலே தொழில் செய்யவே கூடாது. நோய் வந்ததுக்கு காரணமே இது ஒரு மிக முக்கிய காரணம். கண்ட உணவில் ஒரு கட்டுப்பாடு இல்லை, அதுபோல் அதனாலே நோய் வந்தது. அது மாதிரி தொழில் செய்கிறதுலேயும் நமக்கு கட்டுப்பாடு இல்லாதனால தான், தொழில் செய்கிற 8 மணி நேரம் தான் தொழில் செய்யணும், அந்த கட்டுப்பாடு நமக்கு இல்லாதனால தான் நோய்கள் வந்தது. உணவில் கட்டுப்பாடு இல்லை, அப்புறம் தொழில் செய்கிறதுல கட்டுப்பாடு இல்லை, அதனால நோய் வந்தது. இன்னொன்று, நம்ம 8 மணி நேரம் அதிகமாக தொழில் செஞ்சால் அது அடுத்தவங்களுக்கான வேலை நேரம். நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் போகுது. அதனால் நீ 16 மணி நேரம் தொழில் செய்கிறேன்னா இன்னொருத்தருடைய வேலையும் சேர்த்து நீ செய்கிற, மற்றவங்களுக்கு வேலை இல்லாமல் போகுது. இன்றைக்கி இந்தியர்கள் பார்த்திங்கன்னா 16 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா, அதனால தான் பெண்கள்லாம் வேலை இல்லாமல் வீட்டில் இருக்காங்க. அப்போ நீ 8 மணி நேரம் மட்டுமே வேலை செய்யும்போது அப்போ பெண்கள் வேறு வழி இல்லை, பெண்களும் வேலைக்கு போகணுங்கிற கட்டாயம் வந்துடும். அதனால் ஒரு 8 மணி நேரத்துக்கு மேலே தொழில் செய்யக்கூடாது. அதனால் ஆசையை வந்து நம்ம அடக்கணும். பேராசைகள் வந்துடும். நீ அளவுக்கு அதிகமாக தொழில் செய்யும்போது உன்னுடைய ஆசைகள் அதையும் கட்டுப்படுத்த முடியாமல் பேராசைகள் வந்துவிடும். அது மாதிரி பேராசை வந்து நீ பெரிய வீடு கட்டுவ, அடிமைத்தனம், பிறரை அடிமைப்படுத்தி நாம் சொகுசாக இருக்கணும், பெரிய வீடு கட்ட ஆரம்பிச்சிருவேன், 4 பேரை வேலைக்கு போட்டு உன்னுடைய நீ சாப்பிட்ட தட்டெல்லாம் கழுவுறதுக்கு ஆள் போட்டுருவேன், அப்புறம் உன் துணியை துவைக்கிறதுக்கு ஆள் போட்டுருவேன், சமைக்கிறதுக்கு ஆள் போட்டுருவேன். அந்த மாதிரி பிறரை அடிமைப்படுத்தி நாம் சந்தோஷமாக வாழணும், பிறரை அவமானப்படுத்தி நீ சாப்பிட்ட தட்டை ஒருத்தர் கழுவணும். அதனால் இதுக்கெல்லாம் வழி என்ன பண்ணணும்,
நீ வந்து அதிகமாக வேலை செய்கிறனால தான், அதனால தான் நீ அதிகமாக சம்பாதிக்கிற, அதனால தான் உன் வீட்டில் வேலைக்காரங்களை வச்சு உன் வேலையெல்லாம் அவங்கள செய்ய வச்சு அவங்கள அடிமைப்படுத்தி நீ அவங்கள அவமானப்படுத்துகிற. அதனால் அது மாதிரி பண்ணக்கூடாது.